ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது ஸ்கெலட்டன் நைட் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 2. ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்களா போய் பார்த்து வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த எபிசோட் புரியும். ஓகே கைஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிக்குள்ளே போகலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலியில் இருக்க ஒரு அம்மா அவங்க குழந்தைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வேலைக்கு கிளம்புறாங்க. இதை பார்க்குற அவங்க பொண்ணு ரீட்டாவும் அப்படியே தூங்கிறா. அடுத்த நாள் காலையில் அவள் மிஷினரி கில்டுக்கு ஒரு லெட்டர் எழுதி போடுறா. எனக்கு ஹெல்ப்ஸ் படிக்க ஹெல்ப் வேணும், யாராச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு லெட்டர் எழுதி போட அப்படியே சீனை மாற்றி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோ ஹெல்ப்ஸ் படிக்க யாரோ ஹெல்ப் கேட்டிருக்காங்க. இது அவ்வளோ பெரிய வேலை இல்லை தான், ஆனால் லோ ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதான் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கிராமத்துக்குள்ளே என்ட்ரி ஆக, அப்போ அவங்க கையில் இருந்த கார்டை ஒரு பெரியவர்கிட்ட காட்ட, ஓ மார்த்தா வீடா அங்கே இருக்கு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் அவங்க வீட்டுக்கு கதவை போய் தட்டுறான். ஓப்பன் பண்ணி பார்த்தேன், சின்ன பொண்ணு மார்த்தா, யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, நீதான் மார்த்தாவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, ஆமா நான் எந்த தப்பு பண்ணலை, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, நீ தானே ஹெல்ப்ஸ் படிக்க ஹெல்ப் கேட்ட, அதுக்கு தானே வந்தேன், என்னை பார்த்து பயப்படாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, ஹெல்ப் பண்ண வந்தீங்களா அப்படின்னு மார்த்தா ஹாப்பி ஆகி, இப்பயே காட்டுக்கு போகலான்னு காட்டுக்கு கிளம்புறாங்க. ஃபாரஸ்ட்குள்ளே போகும்போது ஹீரோ கேட்குறான், ஆமா உங்க அம்மா இருக்கும்போது நீ எதுக்குமா இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு கேட்கும்போது மார்த்தாவும், எங்கள் அம்மா எங்களை வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எங்கள் அப்பா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பன்னி கடிச்சு இறந்துட்டாரு, அதனால தான் எங்கள் அம்மாவுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு லெட்டர் எழுதி போட்டேன் அப்படின்னு மார்த்தா சொல்லவும், நம்ம ஹீரோ கண்டிப்பாக இந்த பாப்பாவுக்கு என்ன ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ பக்கத்து இந்த புதர்லேருந்து ஏதோ சத்தம் வர, நம்ம ஹீரோ ஏதோ கொடிய விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ரெடி ஆகிறான். அப்போ அந்த புதரை விலக்கி பார்த்தா அங்கே ஒரு க்யூட்டான ஒரு குட்டி 7 டெயில் ஃபாக்ஸ் இருக்குது. அதை பார்த்த ஹீரோவும் காலில் அடிபட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கையால் தொட போக, அந்த ஃபாக்ஸும் அவன் கையை ஒரே கடியாக கடிச்சிருது. அப்படி கடிச்சும் நம்ம ஹீரோ ஹீல்னு சொல்ல, அந்த குட்டி ஃபாக்ஸ் காலில் இருந்த காயம் ஈஸியாக சரியாயிடுது. அது சரியானோடனே தான் அந்த ஃபாக்ஸும் கொஞ்சம் நார்மலாக ஆகுது. சரி நீ தான் சரியாயிட்டல போ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அந்த ஃபாக்ஸ் போகாமல் நம்ம ஹீரோ தலையில ஏறி உக்காந்துக்குது. அதை பார்த்து ரீட்டாவும், அதுக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உன் கூட ட்ராவல் பண்ண நினைக்குதுன்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் அதை ஏற்றுக்கிட்டு, உனக்கு எதனா பேர் வச்சாகணுமே, பச்சையம்மா பேச்சியம்மான்னு வைக்க, அந்த ஃபாக்ஸும் முறைக்குது. அப்போ பேண்டான்னு சொல்ல அந்த ஃபாக்ஸ் சிரிக்கிறது. அப்போ அவன் பேர் பேண்டா அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபிக்ஸ் ஆகிக்கிறான். அப்போ கிராமத்தில் சில சோல்ஜர்ஸ் வந்து ஒரு பெரிய காட்டு பண்ணி காட்டில் வேட்டையாடுறவங்களாம் அட்டாக் பண்ணுது, யாரும் காட்டுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்ல, அப்போ அங்கே இருந்த பெரியவங்க இதை கேட்டுட்டு ரீட்டா அவங்க அம்மாவை கூப்பிட்டு, அம்மா உன் பொண்ணு வீட்லேயாம்மா இருக்குது அப்படின்னு கேட்க, ஆமாம் என் பொண்ணு வீட்டில் தான் இருக்குன்னு ரீட்டா அவங்க அம்மாவை சொல்ல, இல்லைம்மா உன் பொண்ணு மூலிகை செடியை படிக்கிறதுக்கு பெரிய நைட்டோட போயிருக்கா அப்படின்னு சொல்ல, ரீட்டா அவங்க அம்மாவும் ரொம்ப பயந்துடுடா, ஆனால் அங்கே இருக்கவங்க அந்த நைட் கண்டிப்பாக உங்கள் பொண்ணை காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லும்போதே சீனை மாற்றி ரீட்டா ஒரு ஒரு வெள்ளை கலர் மரத்தை பார்த்து, ஹை அந்த மூலிகை செடி ரொம்ப ரேராச்சே அப்படின்னு சொல்லிட்டு சடன்னு இறங்கி ஓட, ஹீரோவும் பார்த்துக்குமா அப்படின்னு சொல்லும்போது அங்கிருந்து ஒரு கொடூரமான பள்ளி அதோட நாக்கால பறக்கிற ஒரு பறவையை ஒரு முக்கா அமைக்கிடுது. அப்போ ரீட்டாவை பார்த்து அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோ சறுக்குன்னு போய் ரீட்டாவை காப்பாற்றிட்டு அந்த பள்ளியை அட்டாக் பண்ண ரெடியாக, அந்த பள்ளி பாய்சனஸ் கேஸை அனுப்பி நம்ம ஹீரோவை கல்லா மாற்ற, நம்ம ஹீரோ கிட்ட ஒரு மேஜிக்கல் ஷீல்டு இருக்குது, அதனால் அதோடைய பாய்சனஸ் கேஸ் ஒர்க்கே ஆகலை. அந்த டைமில் நம்ம ஹீரோ தன்னோட நைட் பவர் யூஸ் பண்ணி அந்த பள்ளியை ஒரே ஸ்லாஷு அப்போவே அது ஸ்பாட் அவுட்டு. அப்போ ரீட்டா கிட்ட, ரீட்டா இங்கே நடந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பெரிய பன்னியை பார்க்க, இந்த பன்னியை நம்ம பிடிச்சிட்டு போகலாமான்னு கேட்க, ரீட்டாவோ சரின்னு சொல்ல, நம்ம ஹீரோ ஒரே அமுக்கி அந்த பன்னியை ஊருக்கு தூக்கிட்டு வந்துடுறான். அப்போ அந்த ஊர் மக்கள்கிட்ட, இந்த பன்னியோட பல்லுவா அந்த ஹெட்ல இருக்கிற மேஜிக் ஸ்டோன் மட்டும் எனக்கு போதும், அந்த ஸ்டோலை ரீட்டா கிட்ட பதப்படுத்தி கொடுத்துருங்க, பேலன்ஸ் இருக்க கறியை எல்லாம் சமப்பாங்க பிரித்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவும் கிளம்ப போக, ரீட்டா நான் திரும்பி உங்களை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோவும் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பி அவனுடைய ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுறான். அதே நேரத்தில் சில சோல்ஜர்ஸ் ஒரு பெரிய பள்ளி கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பள்ளியை டிஃபீட் பண்ண, அது காலில் இருந்த பெல்ட் காணாமல் போகுது. அப்போ அந்த கமாண்டர் கிட்ட ரிப்போர்ட் பண்ண, 15 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க, 38 பேருக்கு மேலே இன்ஜுரி ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்ல, இந்த பள்ளி எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு அந்த கமாண்டர் கேட்க, அதை விட ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டிஃபீட் பண்ண பள்ளியை காமிக்கிறாங்க. இது ஒரே ஸ்டேஷனில் கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்லை, ஒன்று இது கொண்ட கடவுளாக இருக்கணும், இல்லைன்னா ஒரு டெவிலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போதே சீனை மாற்றி
நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் பேண்டாவும் ரூம்ல உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்க, "பேண்டா உனக்கு இது புடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு" அப்படின்னு நம்ம பேண்டா சாப்பிட்டுட்டு இருக்க, வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது தான். நாளைக்கு கதை நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, இந்த எபிசோட் அப்படியே முடியுது. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த எபிசோட் புடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய் கைஸ்.